இங்க திடீர்னு கடற்கரை ஓரத்துல ஒரு ராட்சச மனுஷனோட இறந்த உடம்பு கரை ஒதுங்குது. இத பத்தி தெரிஞ்சதும் ஊர்ல உள்ள எல்லாரும் அதை பார்க்க வராங்க. அதை ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு சயின்டிஸ்ட் அவரோட கேங்கோட வந்து செக் பண்றாரு. இறந்தவன் கொஞ்சம் வயசு பையனும் அவன் வெயிட் கிட்டத்தட்ட 80,000 கிலோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு. பட் அவன் யாரு, எங்க இருந்து வந்தான், எப்படி இறந்தான்னு எதுவுமே உங்களுக்கு தெரியல. அப்ப அவர் கூட வந்த அசிஸ்டன்ட் பொண்ணு அந்த பிணத்து மேல ஏறி நிக்கிறா. அந்த பொண்ணு ஏறினதை பார்த்ததும் அங்க வந்த எல்லாருமே அது மேல ஏற ஆரம்பிச்சிடுறாங்க. பட் சயின்டிஸ்ட் மட்டும் ஏறாம அதை பார்த்துட்டே உட்காந்துடுறாரு. அப்படியே கொஞ்ச நேரத்திலே நிறைய மக்கள் வந்து அது மேல ஏறிட்டு சுத்தி பார்த்துட்டு போறாங்க. நைட் ஆனதும் சயின்டிஸ்டும் கிளம்பிடுறாரு. 2 நாள் கழிச்சு அகைன் அவர் வந்து பார்த்தா அங்க குட்டி குட்டி பசங்க எல்லாம் அது மேல ஏறி விளையாடிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் தெரிஞ்ச கவர்மெண்ட்டும் அந்த பணத்தை டிஸ்போஸ் பண்றதுக்காக ஒரு டீம் அனுப்புது. அவங்க அதை பார்ட்டா வெட்டி டிஸ்போஸ் பண்ணலாம்னு பிளான் பண்றாங்க. அப்போ சயின்டிஸ்டும் அது மேல ஏறி பாக்குறாரு. அங்க சின்ன சின்ன பசங்க எல்லாம் மணலை வச்சு வீடு கட்டி விளையாடி இருக்காங்க. இவர் அதோட கண்ணை போய் பாக்குறாரு. இறந்ததுக்கு அப்புறமும் அதோட கண்ணு அவ்வளவு அழகா இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு இவர் திரும்பவும் வந்து பார்த்தா இப்ப அதோட கையையும் காலையும் வெட்டி எடுத்துட்டாங்க. சயின்டிஸ்ட் கிட்ட வந்து பார்த்தா எல்லாரும் அது மேல பேர் எழுதி வச்சிருக்காங்க. மனுஷங்க தான் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு பார்த்தா பறவைகளும் அவனை கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இவர் கார்ல போகும்போது அந்த பிணத்தோட எலும்ப ஒரு கடைக்கு மேல தொங்க விட்டு இருக்கதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. இன்னொருத்தரோ அதோட தலையோட எலும்ப வீட்லயே வச்சிருக்காரு. இப்படி அதோட எல்லா பாகத்தையும் அவங்கவுங்க தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இறந்து போன ஒருத்தனோட பணத்தை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி அதோட எலும்ப கூட விட்டு வைக்க மாட்டாங்க. அதை மனுஷனா பார்த்து அதுக்காக ஃபீல் பண்ணது அந்த சயின்டிஸ்ட் மட்டும்தான்.